பைத்தன் வந்துட்டு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நாட் ஓன்லி பைத்தன், சி எடுத்துக்கலாம், சி பிளஸ் பிளஸ் எடுத்துக்கலாம், ஜாவா எடுத்துக்கலாம், ஜாவா எல்லாமே எடுத்துக்கலாம். சோ எல்லாமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். என்ன டிஃபரன்ஸ்? லோ லெவலுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஹை லெவலுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, லோ லெவல் வந்துட்டு ஓன்லி பிட்ஸ் ஃபார்மேட் மீன்ஸ் அசம்பிளி லாங்குவேஜஸ், மெஷின் லேர்னிங், மெஷின் லாங்குவேஜஸ் அதுதான். ஹை லெவல் லாங்குவேஜ்னா கம்ப்யூட்டருக்கு ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் தான் நம்ம சொல்றது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்ப ஹியூமன் பேசும்போது இப்ப நான் உங்ககிட்ட தமிழ் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா? புரியுது. எதுக்கு? உங்களுக்கு தமிழ் வரும், எனக்கு தமிழ் வரும். சோ நான் தமிழ்ல பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கு. பட் கம்ப்யூட்டருக்கு நான் தமிழ் பேசினா புரியுமா? புரியாது. அதுக்குதான் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் எழுத போறோம். அந்த ப்ரோக்ராமிங் தான் பைத்தன் ப்ரோக்ராமிங். அதுதான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லலாம். சோ நடுவுல ஒரு மீடியேட்டர் இருக்கான். கம்ப்யூட்டருக்கு ஹியூமனுக்கு நடுவுல ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. அதுதான் நம்ம இன்டர்பிரேட்டர்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன பேசுறேனோ அது கோட் ரூபத்துல நான் எழுதுறேன். பட் கம்ப்யூட்டருக்கு அது புரியாது. அதுக்குதான் ஒரு மீடியேட்டர் வச்சிருக்கோம். அதுதான் இன்டர்பிரேட்டர்னு சொல்லலாம். அந்த இன்டர்பிரேட்டர் என்ன பண்ண தெரியுமா? கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணுதா? கன்வெர்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ரிசீவ் பண்ணிக்குது. பட் நம்மளுக்கு அவுட்புட் நம்ம கூட பார்க்கணும் தானே, அது கரெக்டா கிடையாது, நம்மளுக்கு அவுட்புட் பார்க்கணும். அப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது? கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அவுட்புட் கொடுக்குது. பட் டைரக்டா நம்மளுக்கு வராது. அது கூட இன்டர்பிரிட்டர் மீன்ஸ் மீடியேட்டருக்கு அமுச்சு வச்சுட்டு மீடியேட்டர் என்ன பண்றாங்க? ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி கன்வெர்ட் பண்ணுது. அதுதான் நம்மளோட அவுட்புட். இப்படிதான் இருக்கும் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டருக்கு ஹியூமன். டைரக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆகாது. நடுவுல ஒரு மீடியேட்டர் இருக்கும். இப்ப நம்ம மேல சண்டை போட்டுட்டோம், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டோம். என்ன பண்ண போறோம்? யாரும் நடுத்துல யாரோ ஒருத்தர் வச்சுக்கணும். சோ இது சொல்லு போடா, அது சொல்லு போடா, இது மாதிரி ஆச்சு. அப்படிதானே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க போறோம். அதே மாதிரிதான் இப்ப எதனா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வைக்கணும் கம்ப்யூட்டருக்கு. நடுவுல ஒரு மீடியேட்டர் இருக்கணும். கம்ப்யூட்டர் புரியுற மாதிரி சென்ட் பண்ணுது அந்த மீடியேட்டர். அதுதான் இன்டர்பிரேட்டர்னு சொல்லலாம். இன்டர்பிரேட்டர் மீடியேட்டர் வந்துட்டு ரெண்டு மாதிரி இருக்கு. ஒன்னு வந்துட்டு கம்பைலர், செகண்ட் வந்துட்டு இன்டர்பிரேட்டர். கம்பைலர் அண்ணா என்னது, இன்டர்பிரேட்டர் என்னது, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எதுன்னு கேட்கலாம். இன்டர்பிரேட்டர் வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உடனே அது கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு உடனே அவுட்புட் வந்துடும் நம்மளுக்கு. இன்டர்பிரேட்டர் வந்துட்டு அது கம்பேர் அது மாதிரி கிடையாது. எல்லாமே ஒரே வாட்டி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்ல தான் அவுட்புட் கொடுக்குது. அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு எங்க இருக்க எரர்ஸ், இப்ப ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு அது, இல்லையா? சோ அதுக்குதான் ரிமைனிங் லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணா பைத்தன் ரொம்ப ஈஸியா எரர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஈஸியா எதனா ஒரு எரர் இருந்துச்சுன்னா அதை பிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? When compared to other languages, Python is very easy to find out the errors and also easy to run the programs line by line. Coding வந்துட்டு line by line execute பண்ணுது இதுல. Interpreter, mediator is interpreter. நீங்க இங்க கேட்கலாம், மேம் இப்ப நம்ம பைத்தன் ப்ரோக்ராம்க்கு எதனா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கணுமா? கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கணும் தான் ஆகணும். எங்க எழுத போறீங்க? இப்ப நீங்க பாருங்க, இப்ப எதனா ஒரு மெசேஜ் ஸ்டோர் பண்ணணும். என்ன யூஸ் பண்றீங்க? ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை எடுத்துடுறீங்க, ஒரு நோட் பேட்ல எடுத்துக்கணும், ஒரு மெசேஜ் எழுதிக்கிட்டு ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி பைத்தன் ப்ரோக்ராம் நீங்க எழுதணும்னு தோணிச்சனா கண்டிப்பா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கணும். அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்க சாஃப்ட்வேர் ரூபத்துல டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த சாஃப்ட்வேர் பேயபிளா கிடையாது, ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ப்ரௌசர்ஸ்ல வெப்சைட் ஈஸியா கிடைக்கும் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் பண்ணின சாஃப்ட்வேர்ல தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எழுதிக்கலாம் ஒரே எடிட்டரா இருக்க இல்ல lot of platforms are there to write the Python programming ரொம்ப பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ரொம்ப டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்கு உங்களோட பைத்தான் ப்ரோக்ராம் எழுதிக்கிறதுக்கு ஓகேவா சோ இப்போ என்ன 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 அட்வான்டேஜஸ் என்ன என்ன அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம் இந்த பைத்தன்னா இந்த பைத்தன் யார் கண்டுபிடிச்சாங்க இப்ப பைத்தனுக்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்கு கம்பேர் பண்ண அதர் லாங்குவேஜஸ்ல கம்பேர் பண்ணா அப்புறமா என்ன என்ன ஆர்கனைசேஷன்ஸ்ல இந்த பைத்தன் யூஸ் பண்றாங்க சோ அது எல்லாமே ஒரு ஒரு ஷார்ட்ல இந்த வீடியோல பாத்துடலாம் ஓகேவா சோ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் ஓகேவா so you able to see the screen right yes ma'am I got it yes so introduction பாத்தீங்களா நான் சொல்லிருக்கேன் அப்பவே Python is a high level programming language ன்னு சொல்லிருக்கேன் high level programming language is nothing but used to communicate between the who computer and human okay that's why we'll say it as high level programming languages it was introduced by the person Guido van Rossum Guido van Rossum was introduced by the Python in the year 1991 so what is the use of using this Python means the code is very easy to read and its syntax is very simple to learn code easy read பண்ணலாம் ஆக்சுவலா ஒரு ப்ரோக்ராமிங்னா கண்டிப்பா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலத்திலேயே நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஆகுது சின்டாக்ஸ் ரூபத்திலேயே நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஆகுது சோ அதுக்குதான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்றோம் சின்டாக்ஸ் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் based on those rules and regulations only we are going to develop our code we are going to create our programming so in Python everything is case sensitive anna for example ipa nanu Selvakumar anu edirken for example நான் Selvakumar annadu first ellame small cases letters la edirken அந்த ப்ரோக்ராம் முடிற வரைக்கும் Selvakumar annadu small case letters லயே இருக்கணும் இப்போ நீங்க எதனா ஒரு லெட்டர் சேஞ்ச் பண்ணுங்க அது டிஃபரண்ட் இது டிஃபரண்ட் இங்க annotation இருக்கணும் இது தெம்படவே இல்லையே நமக்கு ஒரு நிமிஷம் இருங்க so Tapas are you there in the meeting yes ma'am Tapas there yes ma'am I'm here yeah actually in a Zoom there will be an annotate option here so I'm not able to find it here where it will be so it will be directly on the options itself yes ma'am annotate yes do you see any options here ma'am so actually I will aware of this Zoom actually it will be on same thing like participant chat beside that only it will be there but it is not present now who can okay one second okay but here are not able to find remote control so here it is not there view options so it's not there so besides so it will be visible only no need to go for more not like that it will be visible only okay but I'm not able to find out here okay is class going good Tapas yes ma'am going well okay then thank you so I'm just giving you this slight introduction only cool man okay thank you Tapas thank you yes so here நான் சொல்லிருக்கேன் இங்க பெயிண்ட் போயிடலாம் ஓகேவா இப்ப இங்க annotate இல்ல இங்க போலாம் இப்ப நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும் ஹலோ எவ்ரிவன் and இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும் நான் உங்களை என்ன பண்ணணும் நான் இது பிரிண்ட் பண்ணணும் நான்
ஒரு நிமிஷம், 1 second. இப்போ நான் ஹலோ எவ்ரிவன் ஆன ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டணும். இது காட்டணும்னா எனக்கு டைரக்டா இது ஒரு நான் டெக்ஸ்ட் பைத்தன் டெக்ஸ்ட் எடிட்டர்ல போட்டுட்டா கிடைக்க அவுட்புட் வராது. எரர் காட்டும் எனக்கு. சோ இந்த என்னோட மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணணும்னா நான் சின்டாக்ஸ் ரூபத்துல இந்த ஹெல்ப் எடுத்துக்கினாதான் நான் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணலாம். ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் சொல்ல போறேன். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல என்னோட மெசேஜ் வச்சுட்டீங்களா? சோ இங்க என்னோட மெசேஜ் டைரக்டா வச்சுட்டா பிரிண்ட் ஆயிடுமா மேடம்? பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இங்க பாத்தீங்களா நான் என்ன சொல்லிருக்கேன், இங்க கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் என்னது? So HELLO, sequence of letters. So if there is a sequence of letters, definitely you have to keep those in either double quotations or single quotations. அது கண்டிப்பா லெட்டர்ஸ் ஆச்சுன்னா நீங்க டபுள் கொட்டேஷன்ஸ்ல வைக்கலாம், சிங்கிள் கொட்டேஷன்ஸ்ல வைக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் சின்டாக்ஸ். இது ரூல். கண்டிப்பா இது ரூல். இது இந்த சின்டாக்ஸ் யூஸ், திஸ் இஸ் கால்ட் சின்டாக்ஸ். சோ மேத்தமெட்டிக்ஸ்ல இப்ப எதனா ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபார்முலா மேல டிபெண்ட் ஆயிட்டு நீங்க ப்ராப்ளம் எழுதுறீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அது ஃபார்முலா தான் சின்டாக்ஸ் சொல்லலாம். அந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டே நீங்க எதனா ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். சோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு output to display your output display பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறமா இது வந்துட்டு ஸ்மால் கேஸ், எல்லாமே ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ் தான். if you have written capital P then it is not correct, it will show it as an error. That's why I said Python is case sensitive. Whatever the rules they have given, right, the same rules you have to follow. Okay, so this is how it will work. The syntax, about the syntax I just want to say. And Python is a programming language that lets you work quickly and integrate system more effectively, efficiently. So with the help of Python we can work quickly. That means what? For example, நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். அந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா கண்டிப்பா ஒரு 10 to 15 லைன்ஸ் ஆகும் எனக்கு. இன்னொரு லாங்குவேஜ்ல எடுத்துக்கணும். இன்னொரு லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் C++ எடுத்துக்கலாங்களே. இப்ப நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னாவே சி லாங்குவேஜ்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 to 4 லைன்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்புறமா இது பாருங்க, ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணணும்னா யூலா ஸ்டெப்ஸ் எழுதணும். 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் எழுதணும். அதே பைத்தன் கோட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஓன்லி சிங்கிள் லைன் கோட்லயே முடிச்சிடலாம். சோ அதுக்கு தான் நீங்க எதனா ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா சிம்பிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ல முடிச்சிடலாம். வெரி குவிக்கா ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலயே இப்போ 100 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதணும். அதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே கிடையாது. பைத்தன்ல ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஃபேக்டோரியல் எடுத்துக்கோங்களேன். ஃபேக்டோரியல் என்னது? So repeating the same thing for multiple times. So 5 factorial சொல்றேன். இது எது மாதிரி எழுதிக்கலாம்? 5 into 4 factorial எழுதலாம். சோ ஆனா என்னது, இந்த ஃபேக்டோரியலே மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. 5 into 4 into 3 factorial எழுதலாம். சோ அப்புறமா 5 into 4 into 3 into 2 factorial எழுதலாம். சோ இந்த எலாபரேட்டா பண்ணிட்டே போயிருக்கோம். சோ இது நம்மளுக்கு காட்டாது. பட் நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதணும்னா கண்டிப்பா 15 to 16 லைன்ஸ் வேணும். அனதர் லாங்குவேஜஸ்ல
But coming to Python, there is a one function that is called math function. If you import this math function, there is a method called fact method. If you write fact of 5, directly it will give the output. Only 1 or 2 lines of code you can finish it, this coding. But coming to other languages, it will take nearly 15 to 16 lines. If you know Python functions, so it is not so நீங்க என்ன சொல்றாங்க fear பண்ணாதீங்க. So இது coming classல எல்லாமே படிக்க போறோம். So எதுக்கு ஈஸி, எது குவிக்கா ப்ரோக்ராம் எழுதலாம்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அதர் லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணா பைத்தன் வந்துட்டு ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்கா எக்ஸிக்யூட் பண்ணலாம், வெரி குவிக்கா ப்ரோக்ராம் எழுதலாம். எது யூஸ் பண்ணிட்டு எது பேஸ் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணிக்கலாம். சோ அதெல்லாம் எங்க வருதுன்னா, நீங்க சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அது கூடவே கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டே நீங்க ப்ரோக்ராம் எழுதலாம். அதுக்குதான் நீங்க குவிக்கா ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது. அது அடுத்த லாங்குவேஜஸ்ல அதெல்லாம் கிடையாது, அவ்வளவு ஃபீச்சர்ஸ் கிடையாது. சோ அதுக்கு இப்ப பைத்தனுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்கு, ரொம்ப ஃபீச்சர்ஸ் இருக்கு, ரொம்ப லைப்ரரிஸ் இருக்கு. சோ அதெல்லாம் எடுத்துக்கின்னு நம்ம ஈஸியா நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் திஸ் பைத்தன். சோ இப்ப இதுல எப்படி இன்டர்பிரிட்டர், எங்க என்ன இன்டர்பிரிட்டர் என்ன சொன்னேன் நானு, மீடியேட்டர்னு சொன்னேன். சோ அந்த மீடியேட்டர் என்ன சொல்லுது, அது ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமான்னு எடுத்துக்கலாம். Before we start Python programming, we need to have an interpreter, that is called mediator, to run your programs. So எதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க எதோனா எடுத்துக்கலாம். உங்களோட சிஸ்டம் வந்துட்டு விண்டோஸ் ஆகலாம், லைனக்ஸ் ஆகலாம், மேக் ஓஎஸ் ஆகலாம், டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கலாம். நீங்க எதாவது நீங்க உங்களுக்கு ஆன்லைன்ல எல்லா சம்பந்தப்பட்ட ஆபரேட்டிங் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட பைத்தன் எடிட்டர்ஸ் இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு தான் நம்மளுக்கு இன்டர்பிரட்டரா மீடியேட்டரா யூஸ் ஆகுது நம்ம பைத்தன் ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு. ஓகேவா? சோ இப்ப இங்க பாருங்க, ரைட்டிங் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறோம். நான் அப்பவே சொன்னேன், ஒரே சிங்கிள் லைன்ல எழுதலாம். ஒரே சிங்கிள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும்னா, இது வந்துட்டு என்ன, அது லெட்டர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இந்த கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் எதுல வச்சுக்கணும், இந்த கொட்டேஷன்ஸ்ல வச்சுக்கணும்னா அது ஸ்ட்ரிங் ஆயிடும். இப்ப நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும் மேடம், நானு அது கூட கொட்டேஷன்ஸ்ல வைக்கணுமா? கிடையாது. இப்ப நம்பர்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா நம்பர்ஸ் வந்துட்டு கொட்டேஷன்ஸ்ல வைக்க தேவையில்லை. ஓகேவா? இது மாதிரி. சோ இங்க ஹேஷ் சிம்பிள் என்ன ஆகுது மேடம்னா, உங்களுக்கு புரியற மாதிரி, இப்ப நீங்க என்ன ப்ரோக்ராம் எழுதிக்கினீங்களோ அதுக்கு புரியறதுக்கு நீங்க முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க எழுதிக்கணும்னா முன்னாடி இந்த ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அந்த ஹேஷ் சிம்பிளை நம்ம சொல்றது கமெண்ட்ஸ் சொல்லலாம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரன் பண்ணும்போது அவுட்புட்டா வராது, அது உங்களுக்கு புரியறதுக்கு மட்டும்தான் நீங்க எழுதுக்கிறீங்க. ஓகேவா? கமெண்ட்ஸ் வந்துட்டு to understand your programming, whenever, for example, இன்னைக்கு நீங்க ப்ரோக்ராம் எழுதிங்க, ஆஃப்டர் 1 month நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் என்னவோ உங்களுக்கு புரியாது. சோ அப்ப 1 month அப்புறமா கூட உங்களுக்கு புரியணும் தோணிச்சன்னா எவ்ரி லைன் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதிக்கோங்க. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவுட்புட் காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கீங்கன்னா இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு தான் எழுதிக்கணும். இப்ப நீங்க ஹேஷ் சிம்பிள் போடலன்னா அது எரர் மாதிரி காட்டும், அது சின்டாக்ஸ் கிடையாதுன்னுட்டு. நான் சொன்னேன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு சின்டாக்ஸ் ரூபத்திலேயே ஒர்க் ஆகுதுன்னுட்டு. இப்ப நீங்க ஹேஷ் சிம்பிள் வச்சீங்கன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், இது வந்துட்டு கமெண்ட், இது அவங்களுக்கு புரியறதுக்கு எழுதிக்குனாங்க இவங்க புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே வச்சு எரரை காட்டாது, அது அப்படியே வைக்கும். ஓன்லி இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும்.
ஓகேவா? சோ கம்மிங் கிளாஸ்ல பிராக்டிக்கல் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? சோ புரியுதா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Yes, ma'am. எஸ். எல்லாருக்குமே. சோ இப்ப நீங்க இப்ப நான் இப்ப எல்லாருமே இன்ட்ரோடக்ஷன் எடுத்திருக்கேன் நான். மேடம் சோ ஒத்தொத்தரும் ஒரு பேக்ரவுண்ட் இந்த வந்திருக்காங்க. மேக்ஸிமம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க கேட்கலாம் மேடம் இப்ப நாங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் இந்த வந்திருக்கோம். நாங்க 10th கிளாஸ் மட்டும் தான் படிச்சிருக்கோம். இப்ப டிகிரி மட்டும் தான் படிச்சாச்சு. நான் பாஸ் அவுட் இல்ல. நான் அதெல்லாம் டிஃபரெண்ட் ஸ்டோரி சொல்றேன் இல்லையா? சோ இதுக்கு எதுவுமே கிடையாது. யாரானா படிக்கலாம். எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? நீங்க எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல ஜாயின் ஆகுங்க. நீட்டா அது படிச்சுக்கோங்க. அது பேஸ் பண்ணி ஃபுல்லா நாலேஜ் எடுத்துக்கணும். ஓகேவா? நாலேஜ் எடுத்துக்கிட்டு நீங்க இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ப்ராப்ளமே கிடையாது. பட் நான் எதுக்கு நீங்க ஒரு லெவல்ல ஒரு டிகிரி எல்லாம் இருக்கணும்னா அது ஒரு பிளஸ் பாயிண்ட் நான் சொல்றது. ஓகேவா? இப்ப 5th நான் இப்ப எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல கூட 5th கிளாஸ் 7th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பைத்தன் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த டிகிரி முடிச்சாதான் பைத்தன் எடுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாதான் நம்ம இது எடுத்து எதுவுமே ரூல்ஸே கிடையாது. யாரன்னா படிக்கலாம். ஓகேவா? யாரன்னா படிக்கலாம். பட் உங்களுக்கு எதனா ஒரு கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேல கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சா நல்லா இருக்கும். இல்லன்னா கூட பரவாயில்லை. இங்கே கத்துக்கலாம். ப்ரீரெக்விசைட்ஸ் அண்ணா knowledge of any programming language can means முன்னாடியே உங்களுக்கு எதனா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமா இந்த பைத்தன் ப்ரோக்ராம் படிக்கும் முன்னாடி தெரிஞ்சா நல்லதுதான். தெரியலன்னா கூட பரவாயில்லை. இதுலயே கத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? சோ எதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் ரீசன் ஃபார் இன்க்ரீசிங் பாப்புலாரிட்டி ஃபார் பைத்தன்? எதுக்கு ரொம்ப பாப்புலரா இந்த பைத்தன் போயிட்டு இருக்கானா this code python code is having readability, shorter codes, ease of writing. இப்பதான் நம்ம பார்த்திருக்கோம். நீ ஈஸியா ரீட் பண்ணலாம். சின்ன கோட்ஸ் எழுதிக்கலாம். பெருசா எழுதுற கோட்ஸ் எல்லாமே சின்னதா எழுதிக்கலாம். எது மூலமா? பைத்தன்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மூலமா, பைத்தன்ஸ்ல இருக்கிற மாடியூல்ஸ் ரூபமா, பைத்தன்ல இருக்கிற லைப்ரரிஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு hundreds of line code short code கூட முடிச்சிடலாம். பட் அதர் லாங்குவேஜ் அது மாதிரி முடிக்கிறதுக்கு ஆகாது. அதுக்குதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ் பைத்தன்ல. ஈஸ் ஆஃப் ரைட்டிங் என்ன? ஈஸியா ப்ரோக்ராம் எழுதலாம். எது மூலமா? சின்டாக்ஸ் மூலமா ஈஸியா எழுதலாம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். பட் போன ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகேவா? So next one, programmers can express logical concepts in fewer lines of code in comparison to languages such as C++ or Java. அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு எதனா ஒரு லாஜிக் தெரிஞ்சிச்சு. சோ இப்போ ஒரு லாஜிக் வந்துட்டு நார்மலா அதர் லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணிக்கினா பைத்தன்ல ஈஸியா கொஞ்சம் லைன்ஸ்லயே நம்ம முடிச்சிடலாம். எது மூலமா? நம்மளுக்கு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மூலமா. அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நம்மளோட லாஜிக் வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம சிம்பிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ல முடிச்சிடலாம். ஓகேவா? அது ஒரு அட்வான்டேஜ் இதுல. Python supports multiple programming paradigms like object-oriented, imperative, and functional programming or procedural. So functions, I said, right? Object-oriented is nothing but it's just like a class object. It is just in the form of a function only. So different multiple programming concepts are available in the Python. For example, object-oriented, where it contains polymorphism, inheritance. Inheritance means, see, இப்ப நமக்கு father, inheritance என்ன? father அப்பால இருந்து நம்மளுக்கு வருது. அப்பாக்கு எங்க இருந்து வருது? அவங்களோட அப்பா இந்த. So inheritance means just like what? Genes. So that kind of concepts are also covered in the Python. That's why we will say Python having multiple programming concepts. Okay.
There exists inbuilt functions. Inbuilt functions, I said. Inbuilt functions means while downloading your software, Python software, there contains lots of functions which are inbuilt. நீங்க டவுன்லோட் பண்ணும்போதே நம்மளுக்கு நம்ம ப்ரோக்ராம்க்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே முன்னாடியே டவுன்லோட் மீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க அந்த பைத்தன். இங்க யாரு டெவலப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரோக்ராம்க்கு என்னென்ன மெயினா யூஸ் ஆகுதோ அவங்க முன்னாடியே ஷார்ட்கட்ல நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னுட்டு முன்னாடியே ஒரு சின்டாக்ஸ் ரூபத்துல ஒரு கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷன்ஸ் ரூபத்துல. அதுதான் நம்ம சொல்றது inbuilt functions. We are not doing. He already generated. We are using those functions to make our programming in less number of lines. Okay va? So இதுதான் main advantages இதுல. So அதுதான் நமக்கு more பைத்தானுக்கு more popularity இருக்கு. Okay? So in the Python programming வந்துட்டு simple ஆ இருக்கும். Simplicity is the best. The philosophy for the Python is simplicity is the best. Simple ஆ இருக்கும் program வந்துட்டு. அதுக்குதான் பைத்தானுக்கு ஒரு philosophy கொடுத்திருக்காங்க. அதுதான் simplicity is the best ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த பைத்தான் எங்க யூஸ் பண்ணலாம்? என்ன ஃபீச்சர்ஸ் மூலமா இது பாப்புலர் ஆயிடுச்சு? ஈஸி டு லேர்ன் அண்ட் ஈஸி டு யூஸ். ஈஸியா லேர்ன் பண்ணலாம், ஈஸியா யூஸ் பண்ணலாம், ஈஸியா கூட ரீட் பண்ணலாம். இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் என்ன சொல்லிருக்கோம் நம்ம? இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் என்ன சொல்லிருக்கோம்? இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் லைன் பை லைன். லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் சொல்லலாம். ஓகே, அப்ப இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் லைன் பை லைன் செக் பண்ணிச்சோன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? எங்கன்னா அந்த லைன்ல எரர் கிடைச்சுச்சுன்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்ப பல்க் ஆஃப் இப்ப நான் 100 லைன்ஸ் எழுதிட்டு சி லாங்குவேஜ்ல கம்பேர் பண்ணா C++ லாங்குவேஜ்ல கம்பேர் பண்ணா 100 லைன்ஸ் எழுதின அப்புறமா தான் எனக்கு அவுட்புட் வருது. அப்ப உங்களுக்கு எங்க எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். பட் இங்க பைத்தன் அது மாதிரி கிடையாது. ஒரு லைனுக்கே உங்களுக்கு அவுட்புட் வருது இல்லையா? அப்ப ஈஸியா உங்களுக்கு அந்த எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்குதான் இது இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் சொல்லலாம். ஓகேவா? கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் சொல்லலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் ஒரு நிமிஷம், 1 second guys, 1 second. Yes, thank you. So cross platform language ன்னு சொல்லிருக்கேன். cross platform language என்ன தெரியுமா? சோ நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் நான் சொல்லிருக்கேன் அப்பவே, எதுலனா நீங்க ரன் பண்ணலாம். எதுலனா ரன் பண்ணலாம் மீன்ஸ் விண்டோஸ்ல ரன் பண்ணலாம், லைனக்ஸ்ல கூட ரன் பண்ணலாம், மேக் ஓஎஸ் ரன் பண்ணலாம். டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அதுக்குதான் பைத்தன் வந்துட்டு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஈக்குவலி on different platforms. We can execute our Python equally on different platforms, but other languages cannot. Okay, that ஒரு பெரிய feature. அப்புறமா free and open source ன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன free and open source ன்னா என்னது? free and open source ன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் the source code means that is also available. இப்போ நமக்கு பைத்தானுக்கு எடிட் கூட பண்ணிக்கலாம். நமக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க என்னோட எடிட்டர் வந்துட்டு ஒயிட் அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. நானு அது எனக்கு தகுந்த மாதிரி கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். அதெல்லாம் கூட நீங்க நீட்டா பண்ணிக்கலாம். அதுக்குதான் ஓப்பன் சோர்ஸ். யூ கேன் ஏபிள் டு எடிட் யுவர் சோர்ஸ் கோட் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சோ இது ஒரு ஃபீச்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ புரிஞ்சிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Yes, ma'am. Yes, ma'am. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் நான் சொல்லிருக்கேன் அப்பவே. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னா இதுல லாட்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் வரும். சோ கிளாஸஸ் வரும், ஆப்ஜெக்ட்ஸ் வரும், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். எதுக்குன்னா இட் ஹெல்ப்ஸ் த ப்ரோக்ராமர் டு ரைட் ரீயூசபிள் கோட். சோ ஒரே ப்ரோக்ராமர் நிறைய வாட்டி எழுதிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கம்ப்யூட்டருக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆகாது, பர்டன் ஆயிடும். சோ ஒரே ப்ரோக்ராம் நிறைய வாட்டி எழுதுறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்னா அப்ப ரீயூஸ் பண்ணலாம் அந்த கோடை ரீயூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலாம் பைத்தான்ல. ஓகேவா? எக்ஸ்டென்சிபிள் means what? We can write some Python programming codes in C++ also. So Python programming கூட நீங்க C++ கூட எழுதலாம், எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் we cannot able to write. பட் நம்ம C++ வந்து Python எழுதுறதுக்கு ஆகாது. எதுக்குன்னா அதுக்கு எக்ஸ்டென்சிபிள் கிடையாது. பட் பைத்தன் வந்துட்டு எங்கன்னா ஒர்க் ஆகுது, எதுலன்னா ஒர்க் ஆகுது. அதுதான் எக்ஸ்டென்சிபிள் சொல்லலாம். ஓகேவா? போர்ட்டபிள் லாங்குவேஜ் மீன்ஸ் வாட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிருக்கேன், நீங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல கூட ப்ரோக்ராம் எழுதிக்கலாம் சொல்லிருக்கேன் இல்லையா? சோ இப்ப நான் ப்ரோக்ராம் வந்துட்டு விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். இப்ப நானு இந்த ப்ரோக்ராம் என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு லைனக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லைனக்ஸ் ஆபரேட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட கோட் விண்டோஸ்ல எழுதிருக்கேன். நான் இப்ப இந்த கோட் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் லைனக்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அப்ப நான் என்ன எழுதிருக்கணும், அந்த ப்ரோக்ராமிங் இந்த லைனக்ஸ்ல கூட ஒர்க் ஆகுது, எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. பட் அதர் லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணுங்கன்னா கிடையாது. நீ கண்டிப்பா ஆபரேட்டிங் சிஸ்டம் அதர் மேலே கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். இப்போ விண்டோஸ் வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ் எழுதிக்கணும், லைனக்ஸ் வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ். சோ டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கும் அதர் லாங்குவேஜஸ்க்கு. பட் பைத்தன்க்கு அது மாதிரி இல்ல. ஒரு ப்ரோக்ராம் விண்டோஸ்ல எழுதிங்கன்னா என்ன பிளாட்ஃபார்ம் ஆபரேட்டிங் சிஸ்டம்ல கூட ரன் பண்ணலாம். தட்ஸ் வை we will say Python is a portable language. Understanding? If you have written a Python code for Windows, you can run this code on other platforms like Linux, Mac and all. We no need to change the programming. We can run this code directly as it is, whatever we have written on one platform. Understand what is meant by portable language? Yes. Integrated language. So integrated language enna sollalam? So we can easily integrate language with other languages. We can able to integrate this Python with other languages like C++. But others cannot. We cannot integrate C++ with Python, but Python can. Okay. Large standard libraries. So libraries ella programming languages libraries kadikum. But idhula Python la romba libraries irukku. ரொம்பவே இருக்கு. என்ன யூஸ் இந்த libraries mana? இப்ப நாம 100 lines of code ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா இந்த லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும், இம்போர்ட் பண்ணிக்கணும்னா ஈஸியா ஒரு 2-3 மீன்ஸ் நாட் 4-5 லைன்ஸ்ல அந்த கோட் முடிச்சிடலாம் அந்த லைப்ரரிஸ் பேஸ் பண்ணிட்டு. ஓகே.
So what are the Python large standard libraries? For example, if you say regular expressions ஆகலாம், web browsers ஆகலாம், unit testing ஆகலாம், data science particular numpy ஆகலாம், pandas ஆகலாம், matplotlib ஆகலாம், django ஆகலாம், flask, bottle, ரொம்பவே இருக்கு. Nearly I think so 2 to 250 maybe it is there. So many libraries are present. Okay, so you can, based on these libraries, you can develop so many applications particular to that particular application. You have to use one application may contain different libraries. Okay, so based on the libraries you can develop many applications in the Python. Okay, so these are the features that we can see in the Python. Okay, understood? Yes, ma'am. இண்டஸ்ட்ரியில எப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? இண்டஸ்ட்ரியில என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? So most of the companies are now looking for the candidates who know about Python programming. ரொம்பவே இது எல்லா கம்பெனிஸ்ல யாருக்கு பைத்தன் நல்லா வருது அவங்களே ஜாஸ்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஸ்கோப் இருக்கு இப்ப நம்மள. Those having the knowledge of Python may have more chances of impressing the interviewing panel. யாருக்கு புரிஞ்சுட்டு இருக்கான், எவ்வளவு நாலேஜ் இருக்கோ அவ்வளவு ஈஸியா ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு பைத்தன். Okay, so that's why, so whoever joined classes, right? So உங்களுக்கு எல்லாருமே யாரோ ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ சஜஸ்ட் பண்ணிருக்காங்களா புரிஞ்சுக்கணும் நீங்களே. ரொம்ப பேர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப யார் யார் சஜஸ்ட் பண்ணிருக்காங்களோ கண்டிப்பா இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே எவ்வளவு ஸ்கோப் இருக்கோ உங்களுக்கே தெரியும். ஓகேவா? எஸ். Now, what are the advantages? What are the advantages and what are the applications? எங்க இந்த மெயினா பைத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? Web applications. Web applications means if you want to develop a website, okay, usually what we are doing, we are using two main things. HTML we are using, CSS we are using, so backend side we are using PHP. Is it right? So like that we are using separate domains and all. But once the Python entered, we are using the Python for web application by using the library Django. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா பைத்தான்ல ஒரு லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரி தான் Django. அந்த Django பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் டைரக்டா வந்துடும். இல்ல மேடம் நீங்க கத்துக்கணும் கொஞ்சம், அதுல கொஞ்சம் இருக்கும். என்ன அதனால சின்டாக்ஸ் மாதிரி, ஓகேவா? அது சின்டாக்ஸ் ரூபத்துல அது கூட கத்துக்கினீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? டெஸ்க்டாப் GUI அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கேம் எடுத்துக்கோங்களேன். GUI அப்ளிகேஷன்ஸ் ஆனா இப்ப நீங்க வெப்சைட், இப்ப நீங்க ஆன்லைன்ல எதனா ஒரு ஃபார்ம், ஃபேஸ்புக் ஆகலாம், ஜிமெயில் ஆகலாம், ஓகேவா? ஜிமெயில் ஆகலாம், எதனா அதுல லாகின் எதனா ஒரு டேட்டா சேவ் பண்ணிக்கணும்னா அது ஆன்லைன்ல பண்ணலாம். வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்க இப்ப ஆஃப்லைன்ல உங்க பர்சனலுக்கு வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஆகலாம், ஒரு ஸ்கூல் டீடைல்ஸ் ஆகலாம், ஒரு ஆஃப்லைன்ல நீங்க சேவ் பண்ணிக்கணும். அது மாதிரி எல்லாம் நீங்க GUI அப்ளிகேஷன்ஸ் சொல்லலாம். அது என்ன யூஸ் பண்ணிக்கணும் பண்ணலாம், tkinter ஒண்ணு லைப்ரரி இருக்கு. ஆஃப்லைன்ல ஒரு அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும்னா அது GUI அப்ளிகேஷன், அது கிரியேட் பண்ணிக்கணும்னா ஒரு லைப்ரரி இருக்கு பைத்தான்ல, அதுதான் tkinter. ஓகேவா? So intelligence and machine learning. Intelligence and machine learning means analyzing. உங்களோட டேட்டா பேஸ் பண்ணிக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு விஜுவலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். அந்த டேட்டா எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் டேட்டா எடுத்து, அந்த எக்ஸல் டேட்டா இந்த இன்டெலிஜென்ஸ், பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாமே ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு டேட்டா இப்போ அதே சொல்லிட்டு இருக்கேன், ஒரு டேட்டா எடுத்திருக்கீங்க, ஒரு பிக் டேட்டா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த டேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரீ ப்ராசஸ் பண்ணிக்கணும். மீன்ஸ் எதுவுமே நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது, நீட்டா எல்லாமே ஒரு வேல்யூஸா ஸ்டோர் ஆயிருக்கா, ஒரு ஸ்ட்ரிங் ரூபத்துல ஸ்டோர் ஆயிருக்கா, டேட் வந்துட்டு டேட் ரூபத்துல ஸ்டோர் ஆயிருக்கா,
எல்லாமே ஒரு நீட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்க. அந்த விஷுவலைஸ் பண்ண அப்புறமா நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணணும் உங்க பிசினஸ்ல, என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும், என்ன பண்ணா நம்ம பிசினஸ் ரொம்ப க்ரோ ஆகும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் உங்களை அந்த விஷுவலைஸ் பண்ண எல்லாமே வருது. அதெல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு லைப்ரரிஸ் ரொம்பவே இருக்கு பைத்தான்ல. ஒண்ணு வந்துட்டு மேட்பிளாட்லிப் சொல்லலாம், நம்பை சொல்லலாம், பாண்டா சொல்லலாம், சீபர்ன் இருக்கலாம். இது எல்லாமே மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்ல ரொம்பவே அல்கரிதம்ஸ் பேஸ் மீன்ஸ் ஸ்கிரிப்டடா இருக்கும். அல்கரிதம் பேஸ் பண்ணிக்க நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகேவா? சோ மெஷின் லேர்னிங். சோ அது வந்துட்டு ஸ்கைகிட் லேர்ன் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அந்த அல்கரிதம்ஸ் மூலமா ப்ரோக்ராமிங் செய்யலாம். ஓகேவா? இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் கிராஃபிக் டிசைன். So இப்படின்னா என்னது, one can process images using like OpenCV and Skykit images. So இப்ப reason for image analysis, இப்ப ஒரு image வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணணும். அந்த animations, so is used mainly animation fields ல இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? image processing and graphic designing application mainly it is focused for animation field like 2D applications, paint shops, அப்புறமா 3D animation applications. ஓகேவா? இது மாதிரி எல்லாத்துலயே கூட நம்ம இந்த பைத்தன் வந்துட்டு பேஸ் ஆயிரும். இதுக்கு என்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணலாம்னா ஸ்கைகிட் லைப்ரரி யூஸ் பண்ணலாம். சோ பிளெண்டர் இருக்கும். சோ மெனி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணிட்டே நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க. பைத்தன் எல்லாமே பைத்தன் மோர் ஸ்கோப் ஹேவிங் பைத்தன். அப்ப என்னென்னவோ யூஸ் பண்ணிட்டு ரொம்ப சர்க்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பைத்தன் வந்துட்டு அந்த பைத்தன்ல ரொம்ப லைப்ரரிஸ் மூலமா ஈஸியா எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்புறமா கேம்ஸ் அண்ட் 3D கிராபிக்ஸ். கேம்ஸ் அண்ட் 3D கிராபிக்ஸ் இப்ப நம்ம நீங்க ஏதாவது ஒரு சின்ன மொபைல் எடுத்துக்கோங்களேன். ஸ்னேக் கேம் இருக்கலாம். ஸ்னேக் கேம் பார்த்திருக்கீங்க, எக் கேச்சர் அதெல்லாம் இருக்கு இல்லையா மொபைல்ஸ்ல. அந்த கேம்ஸ் எல்லாம் கூட பைத்தன் பேஸ் பண்ணிக்கினே கேம்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. எப்படி? அதுல ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரி நேம் தான் பைகேம் ஒரு லைப்ரரி. ஓகேவா? அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப மொபைல் கேம்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அது கேம்ஸ் அண்ட் 3D கிராபிக்ஸ். business applications, just like I said now, right? So for analyzing purpose, for visualizing usage by the organizations. Okay, so it is business applications are developed keeping in mind the comfort and ease of uses by the organizations. So what is the main use of application? It's a features like scalability, extensibility and readability in order to choice for business applications. So to take a decisions in your business, you will make a use of libraries that are present in our Python. So whatever I have said for intelligence and machine learning, right? So same thing, same libraries will be applied for business applications also. Tapas muted. Thank you, Tapas. Yes. So in which organizations in which organizations the Python is using? So you can see here, you can see here in which organizations it is using, in which companies the Python is mostly using. So it is in Quora, it is in Uber, it is Pinterest, Google, Instagram, it's a Yahoo, Dropbox, IBM company, YouTube, Spotify. So many major. So I have displayed only few of the companies. So where the Python is using. There are so many companies nowadays the Python is using. Okay, based on this Python only, the organizations are running. Why? Because so some people, the mainly basis on the data only, data analyzation, visualization. So to make a websites, to make like what organizing the data. So many things. There are so many multiple operations can be done by using the Python. Okay, so in some different cases, in different applications, all these companies are using this Python. So Yahoo, so Google is using, Yahoo is using, YouTube,
Mozilla, Dropbox, Microsoft companies, Cisco. And this is one of the what Cisco means is just like a meeting, just like a Zoom, Spotify, Quora. So just like, right? So these are all mainly used by using this Python coding module. Okay. So now how the popularity? So how the Python is trending nowadays coming to other programming languages? If you see here, now the more trending is the Python. If you see the graph here from bottom to up, the Python is in top position over past years, from nearly 10 to 15 years, the Python is in top position. So see here, now the C is in bottom position. C++, it's maybe in middle. Java, see here, JavaScript is here, TypeScript, Ruby, SQL. So now Python is having more scope. Okay, that's why lots of people, someone are working with based on the database also. So now what? So actually they are not skipping so where they are. They're just upgrading themselves. So where there is having more scope, there is having more payment. Okay, so if there is more payment, we will be moving towards that side only, right? So now if some people are on some like a database developer or web developer, they're simply moving to the Python. Why? Because there is having so much scale, right? So that's why they are just moving. So before moving, you need to know some knowledge on it. So that's why you people are here to learn it. Is it right or not? Yes? Yes, ma'am. Yes. So this is a brief introduction about the Python. IDES is nothing but what? Integrated Development Environment. Environments also you can say. Yes, is there environments. Integrated Development Environments. What does this mean? Where you are going to write your Python programming. These are all, we'll call it as text editors. If you want to write a Python programming, definitely you need one interpreter, okay, to run your programs. To run your programs, definitely you need to download any of these platforms, any of these environments. There are so many platforms to write your Python programming. All are free of cost. No need to pay single paise. Okay, so in the tomorrow session, I'm going to make you download this IDLE software. So this software is a basic software for beginners. Later, I'm make you people to download Anaconda. Why? Because whatever you write the programming, right, that should be auto-saved. In this Anaconda only, you are having this Jupyter notebook. Okay. So நான் இதெல்லாமே நாளைக்கு கத்து கொடுக்கிறேன். எப்படி ஓபன் பண்ணனும், எப்படி கம்பைல் பண்ண எல்லாமே நாளைக்கு கத்து கொடுக்கிறேன். பட் சிம்பிளா இன்னைக்கு ஒரு இது காட்டுறேன் எப்படி இருக்குமோ ஜூபிட்டர் நோட்புக் கண்டிட்டு. ஓகேவா? சோ இங்க ஒரு நியூ எடுத்துக்கோங்க. ஒரு ஃபைல் நியூவா கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு ஃபைல் எடுத்துட்டேன். இப்ப இதுல இது வந்துட்டு செல்லுன்னு சொல்லலாம். இங்க வந்துட்டு நானு ஹலோ வேர்ல்ட்னு சொல்லிட்டேன். இது மாதிரி டைரக்டா எழுதுனீங்க ரன் பண்ணீங்க பாத்தீங்களா? இதுல ஹலோ வேர்ல்ட்னு எழுதிருக்கேன். இப்ப நான் ரன் பண்ணமன்னா எக்ஸிக்யூட் கோட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. இப்ப நான் ரன் பண்ணனா இங்க வந்துட்டு இன்வாலிட் சின்டாக்ஸ். பைத்தன்ல இது மாதிரி சின்டாக்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க எழுதிருக்கீங்க இது தப்புன்னு அது மாதிரி எரர் மாதிரி காட்டுது. இப்ப நீங்க இது டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன இருக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன்? பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறமா இப்ப நம்ம இந்த கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன சொன்னிருக்கேன் நானு? கண்டிப்பா கொட்டேஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். அது டபுள் கொட்டேஷன்ஸ் ஆனா பரவாயில்லை, சிங்கிள் கொட்டேஷன்ஸ் ஆனா பரவாயில்லை.
எதுல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுலயே முடிக்கணும். இங்க நான் டபுள் கொட்டேஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். முடிக்கிறது கூட டபுள் கொட்டேஷன்ஸ்ல முடிச்சு ஆகணும். ஓகேவா? இப்ப ரன் பண்ணி பாருங்க. இதுல பிரிண்ட் உள்ள என்ன எழுதுனீங்களோ அது டிஸ்பிளே ஆகுது. பாத்தீங்களா? ஹலோ வேர்ல்ட் அண்ட் பிரிண்ட் ஆச்சு பாருங்க. மேம் இப்ப நான் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கணும். எப்படி மேடம்? இங்க நீங்க ரன் கொடுத்தா எரர் வருது. இப்ப நான் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கணும் இல்லையா? இங்க பாருங்க. இங்க நான் இது மாதிரி இருக்கிறேன். print is used to display output ன்னு சொல்றேன். ஓகேவா? இந்த print function என்னது யூஸ் ஆகுது? அவுட்புட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இப்ப நான் ரன் பண்ணா அவுட்புட் எரர் வந்துச்சு. எதுக்கு? இது சின்டாக்ஸ் கிடையாது. இப்ப நான் இது டெக்ஸ்ட் மாதிரியே இருக்கணும் அண்ணா தோணுச்சுன்னா இங்க கோடன் இருக்கு பாத்தீங்களா? இங்க டிராப் டவுன் சிம்பிள் இருக்கு. அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க மார்க் டவுன் இருக்கு. அப்ப கம்ப்யூட்டர் என்ன நினைக்கும்? ஓகே, நீங்க இது டெக்ஸ்ட் ரூபத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சோ இதுவா டெக்ஸ்ட்ல இருக்கணும். அப்ப அவுட்புட் கிடையாது. இங்க பாருங்க, நோட்ஸ் ஈஸியா எழுதிக்கலாம். இங்க பாருங்க, இங்க மேல பாத்தீங்கன்னா unsaved changes. நான் எதுவுமே சேவ் பண்ண மாட்டேன். 1 or 2 minutesல அதே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். அப்புறமா நீங்க இங்க எல்லாத்துக்கும் ஆக்சுவலா இப்ப ஆட்டோ சேவ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நான் எதுவுமே சேவ் பண்ணல, அதே சேவ் ஆயிடும். ஈஸியா நோட்ஸும் எழுதிக்கலாம், ஈஸியா ப்ரோக்ராம் எழுதிக்கலாம், அவுட்புட் அங்கேயே பார்க்கலாம். எதுவுமே டெர்மினல் ஓபன் பண்ண தேவையில்லை. பைச்சாம் யாரோ பைச்சாம் சொன்னாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்புட் வந்துட்டு டெர்மினல் யூஸ் பண்ணாதான் அவுட்புட் வரும். ஓகேவா? இது அது மாதிரி கிடையாது. இங்க இந்த லைன்ல எழுதுனீங்களா, அது ஃபுல் செல்லிலேயே அவுட்புட் வந்துடும். ஓகேவா? அப்புறமா நீங்க இந்த நேம் கொடுக்குறீங்க, அன்டைட்டில்டு இருக்கு. இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் என்ன பண்றேன்? கிளாஸ் 1 நான் கொடுக்குறேன். சிம்பிளி ரீநேம் பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? எக்ஸ்டென்ஷன் கொடுத்துதான் ஆகணும். இப்ப சி எடுத்துக்கலாம். என்னவே ஃபைல் நேம் டாட் சின்னு கொடுக்கணும். C++ எடுத்துக்கோங்களேன், cpp.cpp and லாஸ்ட்ல எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. நீங்க இப்ப ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணி, இது ஜூபிட்டர் நோட்புக் சொல்லலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் எடிட்டர் சொல்லலாம். பைத்தன் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இதுல நீங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவையே இல்லை, அப்படியே எழுதுக்கலாம். அதே ஆட்டோமேட்டிக்கா இந்த பைத்தன் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கும். அதே இங்க என்ன வேற இன்னொரு பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்க, வேற இன்னொரு டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபைலுக்கு .py கொடுத்துதான் ஆகணும். மறந்துட்டீங்களா? அது டெக்ஸ்ட் மாதிரி தான், டெக்ஸ்ட் ரூபத்துல தான் இருக்கும். ஓகேவா? இதுல ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்குதான் நம்ம ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா? புரியுது மேம். எஸ். பைச்சார்ம் கூட யூஸ் பண்ணலாம். பைச்சார்ம்ல பெருசா ப்ரோக்ராம்ஸ் எழுதுறதுக்கு ஆகாது. ஓகேவா? அப்புறமா அவுட்புட் வந்துட்டு டெர்மினல்ல பாக்கிறதுக்கு ஆகுது. இதுல நீங்க என்ன தெரியுமா? அவுட்புட் அப்படியே இருக்கும், அப்புறமா கோடும் அப்படியே இருக்கும், உங்களோட நோட்ஸ் எழுதுறாங்களா அப்படியே இருக்கும். ஓகே, சோ அதுக்குதான் இது மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் திஸ் ஜூபிட்டர். ஓகே, ரொம்ப பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நான் காட்டிருக்கேன் இல்லைங்க, இது கொஞ்சம் தான் காட்டிருக்கேன், இன்னும் ரொம்பவே இருக்கு. ஆட்டம்ஸ், இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணலாம். So we'll meet tomorrow. See you guys. Make a simple lines of code to write the program. Okay, this is the difference between these 3 languages. Okay, and also having more popularity for Python nowadays. So in the coming session, I'm going to take how to install the Python.